ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். சாம்சங் வர ஜனவரி 18ஆம் தேதி அவங்களுடைய ஏ சீரிஸ்ல இருந்து 5G ஸ்மார்ட் போன் பட்ஜெட் 5G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏ சீரிஸ்ல இருந்து மொத்தம் 2 ஸ்மார்ட் போன் இப்போ லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுல ஒரு ஸ்மார்ட் போன் ரீசெண்டா அவங்க யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட்ல லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி A14 5G. இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்லயும் இந்த ஜனவரி 18ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் யூரோப் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு, இந்தியன் மார்க்கெட்ல இதுல என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம், அண்ட் என்ன பட்ஜெட்டுக்கு இது ஒரு பட்ஜெட் 5G அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி என்ன பட்ஜெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்ல வரப்போகுது, எல்லா விஷயத்தையும் டீடைலா வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த சாம்சங் கேலக்ஸி A14 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் ரெண்டு இடத்துலையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு இடத்துலையுமே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக கொடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசஸர் 5G ப்ராசஸர் மட்டும் ஆக்சுவலி ரெண்டு கண்ட்ரிலையும் ரெண்டு விதமான ப்ராசஸர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது அதில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை தாண்டி வேறு இன்னும் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றத இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளேவாக இங்கே நமக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED கிடையாது, LCD பேனலுக்கான டிஸ்பிளே. பட் இது கூட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக சாம்சங் எப்போவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இங்கேயும் 15 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இருக்கு. அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப் மார்க்கெட் ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு விதமான 5G ப்ராசஸர் பட்ஜெட் 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே MediaTek கூடிய Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசஸர் ஆக்சுவலி அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே யூரோப் மார்க்கெட்னு பார்த்தோம்னா அங்கே சாம்சங் அவங்களுடைய ஓன் Exynos சிப்செட் Exynos 1300 அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 5G சிப்செட் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு 5G சிப்ல இந்தியன் மார்க்கெட்டில் எது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி Dimensity 700 எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால இந்த சாம்சங் A14 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் MediaTek Dimensity 700 அப்படின்ற இந்த ஒரு பட்ஜெட் 5G ப்ராசஸரோட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா பின்பக்கம் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பிரைமரி கேமரா மட்டும் தான் இங்கே யூஸ்ஃபுல்லான கேமரா. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்னு பார்க்கும்போது 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்னு ரெண்டுமே யூஸ்லெஸ்ஸான ஒரு கேமரா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபின்னு பார்க்கும்போது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. 50 மெகா பிக்சல் பிரைமரி அண்ட் 13 மெகா பிக்சல் செல்ஃபி ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை தாண்டி ரொம்ப பெருசாக நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக நமக்கு இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் One UI 5.0 கீழே ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான OSோட இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஎஸ்ல ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான், 4GB RAM தான் நினைக்கிறேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியல. பட் 64GBக்கான அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை அங்கே $199 அப்படின்ற பிரைசிங்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 16,500 அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி A14 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி 18ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி 18ஆம் தேதி வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பிரைசிங் ஒரு 15,000 அரௌண்ட் அப்படின்ற பிரைசிங்க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டா என்ன பிரைசிங் செட் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க ஒரு நல்ல அக்ரெசிவான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்ல தேரும். ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சுமாரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக தான் இருக்கு. இதுக்கு 15,000 அப்படின்ற பிரைசிங் செட் பண்ணாலுமே அந்த பிரைசிங்க்கு இது அந்த அளவுக்கு ஒத்தன ஸ்மார்ட் ஃபோனா இருக்காது. வேணும்னா ஒரு 12,000 மாதிரியான செக்மெண்ட் செட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்டா என்ன பிரைசிங்க்கு எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இவங்க யூஎஸ் மார்க்கெட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.